அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகர் பலன் கேட்குறதுக்காக நான் ஜோதிடத்து உள்ள வந்த புதுசில் பலன் கேட்க வந்தாருங்க. எனக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எப்போ பலன் கேட்க வந்தாருன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரதசை குரு புக்தியில் பலன் கேட்க வந்தார். நான் அப்போ தான் ஜோதிடத்துக்கு புதுசாக வந்திருக்கேன். அப்போ பலன் கேட்க வந்தார். நான் என்னென்னலாம் சொல்லியிருப்பேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சிம்பிளாக நான் விளக்குறேன். எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகப்படுத்தணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த அடிப்படையான விஷயம்லாம் பார்த்திங்கனாக்கா மறந்துடக்கூடாது. அப்போ என்னென்ன அடிப்படையான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, மொத்தத்தில் திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்காங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படையாக பார்க்கணும். அதே போல் சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கணும். அதுக்கப்புறமா ஸ்தான பலம், திக் பலம், திருக் பலம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். இன்னும் அடிப்படையான விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா தோஷங்கள், யோகங்கள் நிறைய இருக்குது. இன்னும் அடிப்படையான விஷயங்கள்லாம் அதை ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதை நீங்கள் ஞாபகப்படுத்திங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்திங்க, ஞாபகத்தில் வச்சுங்க. சரி, ஓகே. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறப்ப லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு லக்னம் துலா லக்னம். லக்ன புள்ளி பார்த்திங்கன்னா 18 டிகிரியில் இருக்குது. லக்ன புள்ளி 18 டிகிரியில் இருக்குது. இந்த லக்னத்தை சுபகிரகங்கள், பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்கள், சனி பார்க்கல, சுக்கிரன் பார்க்கல, சூரியன் பார்க்கல, செவ்வாயும் பார்க்கல, புதனும் பார்க்கல, சந்திரனும் பார்க்கல, குருவும் பார்க்கல. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகமும் லக்னத்தை பார்க்கல. அப்போ லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா இயல்பாக இருக்குது. அப்போ அந்த லக்னாதிபதி அவர் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லக்னாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுக்கிரனின் இன்னொரு வீடான ரிஷபத்தில் அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் 11 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ சூரியன் பார்த்திங்கனாக்கா அவர் கூடயே 16 டிகிரியில் இருக்கிறாரு. அதே போல் செவ்வாயும் பார்த்திங்கனாக்கா 22 டிகிரியில் இருக்கிறாரு. ஆக மொத்தம் லக்னாதிபதி சுக்கிரன் சுக்கிரனின் இன்னொரு வீடான ரிஷபத்தில் செவ்வாய் கூடையும் சூரியன் கூடையும் ஆட்சியாக இருக்கிறாரு. இது புரிஞ்சுங்க. அப்போ லக்னாதிபதியை யாராவது சுபகிரகங்கள், பாவகிரகங்கள் யாராவது தொடர்பில் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் தொடர்பில் இருக்கிறாங்க, கூடவே இருக்கிறாங்க. அதே போல் பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வையாக அங்கே பார்க்குறாரு. எங்கே சுக்கிரனை பார்க்குறாரு, மொத்தத்தில் ரிஷபத்தை பார்க்குறாரு. அப்போ லக்னாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 5க்கு உடைய சனி, 1, 2, 3, 4, 5, 5க்கு உடைய சனி அவர் 6ல் ராகு கூட உட்காந்துருக்கிறாரு. 5க்கு உடைய சனி பகவான் 28 டிகிரியில் மீன வீட்டில் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 5க்கு உரிய சனி பகவான் 22 டிகிரியில் வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. மீன ராசியில் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. கூட ராகம் பார்த்தீங்கன்னாக்கா 22 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு.
அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு உடைய சனி பகவான் இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த 5க்கு உடைய சனி பகவானை வந்து யாராவது சுபகிரகங்கள், யாராவது பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறாரு. குறைந்த அளவு ராகுவையும் பார்க்குறாரு. அது எப்படி பார்க்குறாரு? குரு வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. எங்கே? அவர் சிம்மத்தில் உட்காந்துருக்கிறாரு. சிம்மத்துலேருந்து அப்புறம் எத்தனாம் வீடாக வரும் உங்களுக்கு? 6, 7, 8, 8ஆம் வீடு எத்தனை வருது? எப்படி வந்து 9ஆம் பார்வையாக வந்து சனியை பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து ராகுவையும் எப்படி பார்க்குறாரு அப்படின்னாக்கா டிகிரி தான். அப்போ குரு பார்த்தீங்கன்னாக்கா 4 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 4 டிகிரினாக்கா குரு வந்து பாருங்கள் 4 டிகிரியில் இங்கே இருக்கிறாரு. அப்புறம் புள்ளி வைக்கிறோம் பாருங்கள், இங்கே இருக்கிறாரு. அங்கேருந்து அவர் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ 9, 4 டிகிரினாக்கா அவர் இங்கே பார்க்குறாரு பாருங்க. நேருக்கு நேராக வந்து இங்கே புள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இங்கே பார்க்குறாரு. அப்போ இந்த பக்கம் ஒரு 15 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 15 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து 28 டிகிரி, ஒரு ராசி பார்த்தீங்கன்னாக்கா 30 டிகிரி. அப்போ இன்னும் 2 டிகிரி தான் இருக்குது சனிக்கு. அப்போ அந்த 2 டிகிரி ப்ளஸ்ஸு குரு வந்து ஒரு 4 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 2, 6 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ பார்வை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி பகவான் மேலே இருக்குது. அதே போல் உங்களுக்கு இங்கே வந்து ராகு வந்து 22 டிகிரியில் இருக்கிறாரு, 22 டிகிரியில் இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து 4 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? இதில் ஒரு 8, அதில் ஒரு 4, இதில் ஒரு 8, அதில் ஒரு 4. அப்போ எவ்வளோ ஆச்சுங்க? 8 12 டிகிரி. அப்போ 12 டிகிரினாக்கா அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறாருன்னு வச்சுங்க, இங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12 டிகிரி அப்படின்னாவே அங்கே குறைந்த அளவு சுபத்துவத்தில் அங்கே இருக்கிறாரு. 10வதுக்கு ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவோட வீட்டில் தான் இருக்கிறாரு. அப்போ மொத்தத்தில் அங்கே சுபத்துவம். அப்போ உங்களுக்கு 5க்கு உடைய சனி பகவான் சுபத்துவமாக இருக்கிறாரு, 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதை புரிஞ்சுங்க. அடுத்தது 9க்கு உடைய புதன் அவர் அங்கேயே மிதுனத்தில் ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அப்போ சனி பகவான் சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்னாக்கா அப்போ அவரோட பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமான பார்வை தான். அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட வீட்டில் சுக்கிரன் கூட உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்போ செவ்வாயின் பார்வையும் சுபத்துவமான பார்வை தான், கெடு பார்வை கிடையாது. சனியோட பார்வையும் கெடு பார்வை கிடையாது. சரி, அடுத்தது உங்களுக்கு 5, 9க்கு உடையவங்களை பார்த்தாச்சு. அடுத்தது 4, 7க்கு உடையவங்களை, 4, 7, 10க்கு உடையவங்களை பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4க்கு உடைய சனி பகவான் 6ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 4, 5க்கு உடைய சனி வந்து மீன ராசியில் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் சுபத்துவமாக இருக்கிறாரு. அடுத்தது 7க்கு உடைய செவ்வாய், அவரும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்கிறாரு. செவ்வாய் 8ல் உட்காந்துருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் கூட உட்காந்துருக்கிறாரு. அவரும் சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. அடுத்தது 10க்கு உடைய சந்திரன், அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் 2 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ சந்திரன் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவர் கடகராசி. இந்த ஜாதகர் வந்து கடகராசி. இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆணோட ஜாதகம். அப்போ சந்திரன் வந்து அங்கே இருக்கிறனால இந்த ஜாதகர் வந்து துலா லக்னம் கடகராசி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 டிகிரியில் வந்து சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு அங்கே என்ன நட்சத்திரம் வரும்? 2 டிகிரினாவே ஆட்டோமேட்டிக்காக புனர்பூசம் 4ஆம் பாதம். ஏன்னா புனர்பூசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3 பாதம் போயிடும். புனர்பூசம் 1, 2, 3 பாதம் இங்கே முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் இருக்கிறது ஒரு பாதம். அந்த ஒரு பாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பாதமாக முதல் நட்சத்திரமாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதல் நட்சத்திரமாக வருது அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? கடகத்தில் முதல் நட்சத்திரம் எது? புனர்பூசம் 4ஆம் பாதம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் வந்து அங்கே இருக்கிறார் அப்படின்னாவே கடகராசி. இதை மனசில் வச்சுங்க. சரி, இதில் வந்து
4, 7, 10 பார்த்தாச்சு. அடுத்தது 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 6, 8, 12 அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 6க்கு உடைய புதன் குரு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே சிம்மத்தில் உட்காந்துருக்கிறாரு, 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 6க்கு உடைய குரு வந்து சிம்மத்தில் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. சரி, அடுத்தது 8க்கு உடைய சுக்கிரன் வந்து அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. கூட வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியனும் அவங்க உட்காந்துருக்குறாங்க. சரி, அடுத்தது 12ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கனாக்கா ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ 12ஆம் அதிபதி குரு, இது புதன் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ 12ஆம் வீட்டில் கேது, அவர் பார்த்திங்கனாக்கா 22 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு, கேது உட்காந்துருக்கிறாரு. இதையும் மனசில் வச்சுங்க. அப்போ 6, 8, 12 அதிபதிகள் எங்கெங்கே உட்காந்துருக்குறாங்க, அந்த வீட்டில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, இதெல்லாம் பார்த்தாச்சு. அப்போ மொத்தத்தில் திரிகோணம், கேந்திரம், மறைவு ஸ்தானம் இதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. பார்வை பலம் மட்டும் பார்த்துப்போம். சரி, மொத்தத்தில் நான் சொல்லிடுவோம். ஸ்தான பலம் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தான பலன் இல்லை, மொத்தத்துலேயே எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவோம். மூணுத்தையுமே கலந்து சொல்லிடுவோம். ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் மூணுத்தையுமே கலந்து சொல்லிடலாம். சரி, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி பகவான் வந்து அவரோட பார்வை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3, 7, 10 3 பார்வைகள் இருக்குது. அதில் 2 சிறப்பு பார்வை, ஒரு பொது பார்வை. அப்போ 3ஆம் பார்வை 1, 2, 3 சனி பகவான் வந்து ரிஷபத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா கன்னியை பார்க்குறாரு, அந்த வீட்டில் கேது இருக்கிறாரு. அடுத்து 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா தனுசை பார்க்குறாரு. சரி, ஓகே. அடுத்தது செவ்வாயை பார்ப்போம். செவ்வாயோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4 4ஆம் பார்வையாக குருவை பார்க்குறாரு. ஆனால் செவ்வாயோட பார்வை கெடு பார்வை கிடையாது, பார்த்துங்க. அப்போ இங்கே வந்து குருவை பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, விருச்சக வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ அவர் பார்க்குறதுனால அவரோட பார்வை சுபத்துவ பார்வை தான். அவர் மட்டும் பார்க்கல, சுக்கிரனும் பார்க்குறாரு, சூரியனும் சேர்ந்து பார்க்குறாரு. அப்போ இந்த வீடு வந்து பார்த்திங்கனாக்கா செவ்வாய் வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அதே மாதிரி செவ்வாயோட 8ஆம் பார்வையும் பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்குது. செவ்வாயோட 8ஆம் பார்வையும் தனுசுக்கு இருக்குது. இதை மனசில் வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புதன் வந்து எங்கே பார்க்குறாரு, அவர் பார்த்திங்கனாக்கா நேராக இங்கே பார்க்குறாரு. சந்திரன் பார்த்திங்கனாக்கா இங்கே அவர் பார்க்குறாரு. குரு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 5ஆம் பார்வை எங்கே பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தை பார்க்குறாரு. இது மனசில் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் பார்வை சொல்லியாச்சு, சனி பார்வை சொல்லியாச்சு. அடுத்து சூரியன் பார்வை, சுக்கிரன் பார்வை, செவ்வாய் பார்வை, புதன் பார்வை, சந்திரன் பார்வை, குரு பார்வை, இது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. சரி, இதில் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து இங்கே வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. சனி பகவான் வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. வர்க்கோத்தமம்னா என்னது? வர்க்கோத்தமம்னா நவாம்சத்தில் சனி பகவான் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வர்க்கோத்தம், இங்கே ஸ்கொயர் போட்டுக்கிறோம் பாருங்கள், ஒரு சின்ன கட்டம் போட்டுக்கிறோம் பாருங்கள், அப்படி போட்டிருந்தா வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ சனி பகவான் வந்து நவாம்சத்தில் இங்கேருந்து ராசி கட்டத்தில் இருந்தாக்கா அப்போ சனி பகவான் வந்து இங்கே வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறாரு. சூரியனும் இங்கே இருக்கிறனால உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா நவாம்சத்துலேயே இருக்கிறாரு, ராசி கட்டத்துலேயும் இருக்கிறாரு. அதனால் பாருங்கள் இங்கே ஸ்கொயர் போட்டுருக்கிறேன். அப்போ சூரியனும் வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. அப்போ சந்திரனும் இங்கே இருக்கிறாரு, நவாம்சத்தில் சந்திரனும் இருக்கிறாரு, ராசி கட்டத்தில் இருக்கிறாரு. அப்போ வர்க்கோத்தமமான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்க்கோத்தமம் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இங்கே சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்சி உச்சம் எதுவும் அடையலை. அப்போ அவர் வந்து வர்க்கோத்தமம் மட்டும் ஆயிருக்கிறாரு. அதே மாதிரி சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வர்க்கோத்தமம் மட்டும் ஆயிருக்கிறாரு, அவர் ஆட்சி ஆகலை, உச்சமாகலை. அதே போல் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே
சந்திரன் வந்து ஆட்சியாக ஆயிருக்கிறாரு, அதுக்கப்புறம் வர்க்கோத்தமமும் ஆயிருக்கிறாரு. அந்த மாதிரி இருந்தால் என்ன அமைப்பு, என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வர்க்கோத்தமம் அப்படின்னா ஆட்சிக்கு நிகரானா, அப்போ சந்திரன் வந்து அங்கே ஏற்கனவே ஆட்சியாக இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஆட்சி ப்ளஸ் ஆட்சி, ஆட்சி ப்ளஸ் ஆட்சி ஈக்குவல் டு உச்சம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இங்கே சந்திரன் ஆட்சியாக இருக்கிறாங்க, வர்க்கோத்தமமாக இருக்கிறாங்க. அப்போ ஆட்சி ப்ளஸ் ஆட்சி ரெண்டும் சேர்ந்தா உச்சத்துக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாங்க. அப்போ சந்திரன் வந்து இங்கே உச்சத்துக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாங்க. இது புரிஞ்சுங்க. சரி, அடுத்து சுக்கிரன் வந்து இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு, புதன் ஆட்சியாக இருக்கிறாரு, சந்திரன் ஆட்சியாக இருக்கிறாரு, இவங்கெல்லாம் ஆட்சியாக இருக்கிறாங்க. சரி, அடுத்து திக்பலம் எதாவது இருக்குதா பாருங்க. திக்பலம் அப்போ லக்னத்தில் வந்து குருவும் புதனும் இருந்தால் திக்பலம், அந்த மாதிரி அமைப்பு இல்லை. அடுத்தது 4ல் வந்து சந்திரன் சுக்கிரன் இவங்க 2 பேரும் இருந்தால் திக்பலம். அப்போ 4ல் அந்த மாதிரி அமைப்பு இல்லை. அடுத்தது 7ல் வந்து சனி பகவான் இருந்தால் அது திக்பலம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. 7ல் வந்து சனி பகவான் இருந்தால் திக்பலத்துக்கு உண்டான அமைப்பு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. திக்பலம் 7ல் இருந்தால் திக்பலம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து 6ல் இருக்கிறாரு. அப்போ திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துருந்தாலும் அவர் திக்பலமாக தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வந்து 28 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 28 டிகிரினாக்கா இங்கே வந்த மாதிரி கணக்கு. அப்போ அவர் திக்பலம் இன்டைரக்டாக திக்பலம் ஆயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். டிகிரி வைஸ் பார்க்குற பார்த்தீங்கன்னா 28ன்றப்ப இந்த கோட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திக்பலத்துக்கு உண்டான அமைப்பு. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி. அடுத்தது 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் திக்பலம். அப்போ 10ஆம் வீடுன்றது எது? இந்த இடம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் இல்லை, அப்போ அங்கே திக்பலம். அப்போ திக்பலம் அப்படின்னாவே திக்பலத்துக்கு உண்டான அமைப்பு இல்லை, அங்கே சனி மட்டும் இன்டைரக்டாக திக்பலமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, ஓகே. சரி, நம்ம வந்து இப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பலன் கேட்க வந்தது, நான் ஜோதிடத்துள்ள புதுசாக வந்த நேரத்தில் பலன் கேட்குறதுக்கு வந்தார். எப்போ வந்தார்? சுக்கிர தசை குரு புக்தியில் வந்தார். இப்போ நடப்பு தசா புக்தி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர தசை சனி புக்தி. அவரோட பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை ராகு புக்தி பிறப்பு. அப்போ பலன் கேட்க வந்தது இப்போ சுக்கிரதசை குருபக்தி. அப்போ சுக்கிரதசை குருபக்திக்கு அப்புறம் தான் சுக்கிரதசை சனி புக்தி வருது. சரி, இப்போ நடப்பு தசா புக்தி இது சுக்கிரதசை சனி புக்தி. இந்த சுக்கிரதசை குருபக்தியில் வந்து பலன் கேட்க வந்தார் இல்லைங்களா? அப்போ வந்து என்ன கண்டிஷனில் இந்த ஜாதகர் இருந்தார் அதை நம்ம சொல்லுவோம். அதை வந்து நான் எப்படி என்னென்ன சொல்லியிருப்பேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா குரு தசையில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு, ராகு புக்தியில் பிறந்திருக்கிறாரு. குரு தசை ராகு புக்தி. அப்போ ராகு புக்தின்றது கடைசி புக்தி, குரு தசையில் கடைசி புக்தி. அப்போ அடுத்தது கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உடனே வந்து என்ன வந்துருச்சு? சனி தசை வந்துச்சு. குருக்கு அப்புறம் சனி இல்லைங்களா? அப்போ சனி வந்துருச்சு. அப்போ சனி தசை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 19 வருஷமும் இந்த ஜாதகர் வந்து அனுபவிச்சிருக்கிறாரு. அப்போ சனி தசை எப்படி இருக்கும்? இந்த லக்னத்துக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருப்பார்? அவர் ராஜ யோகாதிபதி. சனி பகவான் வந்து அவர் ராஜ யோகாதிபதி. அப்போ ராஜ யோகாதிபதி உங்களுக்கு எப்படி அவரோட பலன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு
சனி வந்து எத்தனைக்கு உடையவர்? அப்போ 4 5க்கு உடையவர். அப்போ 4 5க்கு உடையவர் அப்படின்றப்ப உங்களுக்கு அவர் வந்து 6ல் உட்காந்துருக்கிறாரு, ராகு கூட உட்காந்துருக்கிறாரு. அதை வந்து அங்கே ராகுவும் சனியும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி தசையில் ஒவ்வொரு புக்தியும் எப்படி போச்சுன்றது வேண்டாம். நம்ம பொதுவாக வந்து சனி தசை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ 4 5க்கு உடையவர், அப்போ 4 5க்கு உடையவர் அப்படின்றப்ப சனி பகவான் அப்படின்றப்ப அப்போ எப்படி நடந்திருக்கும்? அப்போ 4ஓட ஆதிபத்தியம் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு, வீடு, வாகனம், வண்டி, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுகஸ்தானம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தில் சுகஸ்தானம் இன்னும் நிறைய இருக்குது. பட் சிம்பிளாக சொல்லிட்டு போவோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த இடத்துல மேற்படிப்பு. அப்போ ஆரம்ப கல்வி அப்படின்றது 2ஆம் வீடு. அப்போ 2ஆம் வீடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு, சூரியன் பார்க்குறாரு. அப்போ ஆரம்ப கல்வி இந்த ஜாதகருக்கு நல்லா இருந்திருக்கு, அதிரடியாக இருந்திருக்கு. விளையாட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும், சுறுசுறுப்பாக இருந்திருப்பார், நல்ல ஒரு இதாக இந்த ஜாதகர் இருந்திருப்பார். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆரம்ப கல்வி இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போ உயர்கல்வி அப்படின்றப்ப இந்த இடத்துல 4க்கு உடைய சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்போ என்ன பண்ணியிருப்பார்? கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி தசையில் தானே ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்கூல் லைஃபே ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ ஆரம்பித்தப்போ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக எல்லாம் இருந்திருப்பார். அப்போ ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம், ஏன்னா உங்களுக்கு சனி வந்து ஸ்போர்ட்ஸில் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சூரியனும் நல்லா இருக்கணும், செவ்வாயும் நல்லா இருக்கணும், அவங்க 2 பேரும் சுபத்துவமாக இருக்கணும், ப்ளஸ்ஸு சனியும் சேர்ந்துருக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கேம்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது ரொம்ப ஸ்பீடாகவும் சுறுசுறுப்பாக இருக்கணும், அதே சமயத்தில் அங்கே ஸ்லோவாகவும் இருக்கணும். நீ கூட ரொம்ப ஸ்பீடாகவே இருந்துட்டா ஏதோ ஒரு கேம்ஸ் விளையாடுறப்போ இல்லை ஸ்போர்ட்ஸில் அத்லெட்டிக்கு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒன்லி ரொம்ப ஸ்பீடை மட்டும் காட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ அந்த இடத்துல சனியும் நம்மளுக்கு வலுத்திருக்கணும். அப்போ சனி வலுத்திருக்கு, ப்ளஸ் சனி தசை வேறு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு படிப்பு கலந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கலந்த படிப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ விளையாட்டு கலந்த படிப்பு இந்த இடத்துல ஆரம்ப கல்வியில் அவருக்கு ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல 4ஆம் வீட்டுக்கு உடைய ஆரம்ப கல்வி வந்து இந்த மாதிரி, உயர்கல்வி அப்படின்றப்ப 4ஆம் வீட்டுக்கு உடைய அப்படின்றது சனியோட வீடு இது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். எது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது அந்த அளவுக்கு இருந்திருக்காது, படிப்பு சம்மந்தப்பட்டது இருக்கும். ஆனால் அந்த படிப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வேகமாக வந்து படித்து முடிச்சிருப்பாங்க அப்படின்றது இல்லை. ஆனால் கொஞ்சம் பிரேக் ஆகி படிச்சிருப்பாங்க. கொஞ்சம் அடி விழுவுறது, அப்புறம் மேலே எழுந்திருக்கிறது, கொஞ்சம் ஸ்லோவாகிறது, இப்படியே மொத்தத்தில் பிரேக் ஆகி இந்த ஜாதகர் வந்து மேற்படிப்பை முடிச்சிருப்பார். அப்போ மேற்படிப்பு என்ன படிச்சிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிறது எந்த கிரகம்? அதிக சுபத்துவமாக இருக்கிறது எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாருங்கள், அதிக சுபத்துவமாக இருக்கிறது எந்த கிரகம்? இங்கேருந்து எடுத்துப்போம். சனி பகவான் வந்து இவர் சுபத்துவமாக இருக்கிறாரா இல்லையா, அதிக சுபத்துவமாக இருக்கிறாரா இல்லையான்னு பார்த்தீங்கன்னாக்கா இது யாரோட வீடு? குருவோட வீடு. அப்போ சனிக்கு வீடு கொடுத்தவர் யார்? அவர் குரு. அந்த குரு எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் சிம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த சிம்மாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு? அவர் சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த இடம் கொஞ்சம் கிளியர் ஆகுதுங்களா? அப்போ சனி சம்மந்தப்பட்ட லிங்க் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகுது, கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்தவர் வந்து யார்? குரு பகவான். அப்போ சனிக்கு சாரம் கொடுத்தவர் யார்? அவரும் புதன் தான். அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த புதன் என்ன ஆகிட்டார்? அவர் தனித்த புதனாக வந்து பாக்கியாதிபதி அவர் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியஸ்தானத்தில் அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் 9க்கு உடையவர், அதுதான் பாக்கியாதிபதி. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனித்த புதன். அப்போ இங்கே சாரம் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு வந்து புதன், ராகுக்கும் சாரம் கொடுத்தவர் வந்து புதன். அந்த புதன் என்ன ஆகிட்டார்? அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியாக இருக்கிறாரு, அவர் பாக்கியம். அப்போ இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப 4 5க்கு உடைய
விஷயத்தை வந்து பார்த்திங்கனாக்கா யார், சனி பகவான் அவர் வந்து புதன் சாரத்தில் இருக்கிறாரு, புதன் தனித்த புதனாக இருக்கிறாரு. அப்போ சனிக்கும் ராகுக்கும் வீடு கொடுத்தவர் வந்து பார்த்திங்கனாக்கா யார், குரு. அந்த குரு சிம்மத்தில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சிம்மாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, அவர் சுக்கிரனோட வீட்டில் சுக்கிரன் கூடயே உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னாக்கா சனியோட ட்ராக் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்தது செவ்வாயோட ட்ராக் பார்ப்போம். அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா இதில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. அது ஒரு முக்கியமான விஷயம். வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. வர்க்கோத்தம்னா ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் உட்காந்துருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா சனி பகவான் 28 டிகிரியில் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. அதையும் மனசில் வச்சுக்கணும். ஸோ டோட்டலாக வந்து அந்த சனி ட்ராக் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக இருக்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் செவ்வாயும் பார்த்துருவோம். செவ்வாய் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம், 11 டிகிரி வித்தியாசம். செவ்வாய் வந்து அவங்க பகை வீட்டில் இருக்கிறாரு, சனி வந்து அவங்க சம வீட்டில் இருக்கிறாரு. ஸோ அதையும் மனசில் வச்சுங்க. அப்போ செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் 11 டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது. செவ்வாய் வந்து பகை வீடு. செவ்வாய் சுபத்துவமாக இருந்தாலும் அவர் பகை வீடு. அப்புறம் அது இல்லாமல் டைரெக்டாக ஏதாவது குருவோட பார்வை இருக்குதா செவ்வாய்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கூட இருக்கிறாரு, அது ஒன்று சுபத்துவம். சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு, அவ்வளோதான் சுபத்துவம். மற்றபடி எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குதா செவ்வாய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகை வீடு. அப்போ எக்ஸ்ட்ராவாக வர்க்கோத்தமம் அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது ஆயிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி எதுவும் இல்லை. இங்கே சனி வந்து வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. இப்போ சனி தசை இவருக்கு குரு பிறப்பு குரு தசை. குருக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் சனி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ சனியில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்ன மாதிரி படிச்சிருப்பார் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் சம்மந்தப்பட்டது படிச்சிருப்பாரா, இல்லை புதன் சம்மந்தப்பட்டது படிச்சிருப்பாரா. புதன்றது அது பொது அறிவுக்காரகன். புதன் வந்து அறிவுக்காரகன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா அதையும் கணக்கில் வச்சுக்கணும். புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருப்பாரா. அப்போ புதன்றது என்னது, கணிதம் சார்ந்த படிப்பு படிச்சிருப்பாரா, இல்லை செவ்வாய்க்கு உண்டான படிப்பு படிச்சிருப்பாரா. செவ்வாய்ன்றது என்னது உங்களுக்கு நெருப்பு, யூனிஃபார்ம் சர்வீசஸ், அடுத்தது மருத்துவம், அதிகாரத்துக்கு உண்டான அமைப்பு, சிகப்பு நிற கட்டிடங்கள், மொத்தத்தில் சிகப்பு நிறத்துக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஆர்மி, மிலிட்ரி, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நேவி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வலுத்திருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சூரியனும் அங்கே இருக்கிறாரு. இருந்தாலும் அங்கே செவ்வாய்க்கு உண்டான அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ சனி ஓகேவா, செவ்வாய் ஓகேவா, இல்லை புதன் அதிக சுபத்துவமா, இல்லை மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சந்திரன் இங்கே ஆட்சி ஆயிருக்கிறாரு, வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. அங்கே வர்க்கோத்தமானது ஒரு ஆட்சி, சந்திரன் ஏற்கனவே ஆட்சியாக இருக்கிறார். அப்போ அங்கே உச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறார். உச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இருந்தாலும் அவருக்கு தனிப்பட்ட சுபத்துவம் வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வேறு எந்த சுபத்துவமும் தனிப்பட்ட முறையில் அங்கே இல்லை, எக்ஸ்ட்ராவாக எதுவும் இல்லை. அதே மாதிரி புதனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆட்சியாக தான் இருக்கிறாரு, பட் எக்ஸ்ட்ராவாக இல்லை. ஆனால் சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் குரு பார்வையில் இருக்கிறாரு, குருவோட வீட்டிலே இருக்கிறாரு. ஸோ இது மனசில் வச்சுங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் இப்படி குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து 11ஆம் வீட்டில் அவரோட அதிநட்பு வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது சுபத்துவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இங்கே செவ்வாய் பார்வை தான் இருக்குது, பாவகிரகம் தான் பார்க்குறாரு. சுபகிரகம் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதனுக்கு உண்டான அமைப்பு, புதனுக்கு தனிப்பட்ட முறையில் சுபத்துவம் கிடையாது. அப்போ எந்த கிரகமும் பார்த்தீங்கன்னா அதிக சுபத்துவம் இல்லை. அப்போ செவ்வாயும் சனியும் தான் இங்கே வருவாங்க, செவ்வாயும் சனியும் தான் வருவாங்க, கூட புதனும் வருவார். ஏன்னா புதன் வந்து அறிவுக்காரகன், படிப்புக்கு உண்டான காரகன். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இவர் தனிப்பட்ட முறையில் வந்து புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதில் மட்டும் போவார், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது கணிதம் சார்ந்த விஷயத்தில் போவார் அப்படின்ற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் அவர் புதன் வந்து தனித்த புதன்றனால நல்ல அறிவு இவருக்கு இருக்கும். ஏன்னா புதன் நல்ல விதமாக இருந்தால் தான் நம்ம வந்து படிக்க முடியும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதனும் வலுவாக இருக்கணும், செவ்வாயும் வலுவாக இருக்கணும், சனியும் வலுவாக இருக்கணும். அப்போ இது 3த்தில் அதிக சுபத்துவம், இது 4 இல்லை 5லேயே அதிக சுபத்துவம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா என்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே சனி தான் அதிக சுபத்துவம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
முதல் நிலையாக சனி சுபத்துவம், 2ஆம் நிலையாக செவ்வாய் சுபத்துவம், 3ஆம் நிலையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பு இந்த ஜாதகர் படிச்சிருக்கணும். அப்போ செவ்வான்ற சனி சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கணும். அப்போ சனி சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, சனி செவ்வாய் புதன் இது 3 கலந்த மாதிரி படிச்சிருக்கணும். அப்போ அதில் அதிக சுபத்துவம் சனி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ சனி சம்மந்தப்பட்ட அதுக்கு லக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன லக்னம், துலா லக்னம். அப்போ இந்த துலா லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதியான சனி தசை நடக்குது. அப்போ இவர் என்ன மாதிரி படிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய இருக்குது. அழுக்கு சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட, விவசாயம் சம்மந்தப்பட்ட, பாருங்க சந்திரனும் நல்லா இருக்குது. அப்போ விவசாயம் சம்மந்தப்பட்ட, அப்புறம் அக்ரி சம்மந்தப்பட்ட, அக்ரினாவே அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீதித்துறைக்கு உண்டான அமைப்பு, மருத்துவத்திற்கு உண்டான அமைப்பு எல்லாமே தான் இருக்குது. பட் இருந்தாலும் சனி வந்து மருத்துவத்துக்கு வராது, மருத்துவம் இல்லாமல் மற்றதெல்லாம் வரும். ஆனாலும் அங்கே செவ்வாய் வந்து சம்மந்தப்படுறாரு. அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்படுறாருன்னா அங்கே மருத்துவத்துக்கு பியூராக மருத்துவம் அப்படின்ற மாதிரி வராது. பட் செவ்வாய்ன்றது அங்கே அதிகாரத்துக்கு உண்டான அமைப்பு அப்படின்ற மாதிரி வரும். அப்போ அதிகாரம் அப்படின்னாவே என்னது, அப்போ சனி சம்மந்தப்பட்ட துறையில் அப்புறம் அதில் ஒரு அதிகாரத்துக்கு உண்டான அமைப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அதிக சுபத்துவம் சனி. அப்போ சனிக்கு உண்டான படிப்பு அப்படின்னாவே நீதித்துறை வருது இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்கீல் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கலாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4ஆம் வீடு சம்மந்தப்பட்டது படிப்பு, வக்கீல் சம்மந்தப்பட்டது படிச்சிருக்கலாம். அதே போல் இந்த இடத்துல அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு இணக்கமாக இருப்பாங்க. அதே மாதிரி வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறைச்சலே கிடையாது, சூப்பராக இருக்கும். என்ன காரணம்னாக்கா விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான வண்டி, வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு அவசியமாக இருந்திருக்கும். என்ன காரணம், எப்போ சனி தசையில் இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஜாதகரோட அமைப்புப்படி இவர் விவசாய படிப்பு படிக்கணும், இல்லை அப்படின்னாக்கா நீதித்துறையில் இருக்கணும், இல்லை சனி சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கணும். ஆனால் ஏன் வந்து இவர் வந்து நீதித்துறை, ஆக்சுவலாக இவர் வந்து வக்கீல், இவர் நீதித்துறையில் இருக்கிறாரு. அப்படி இருக்க அதுக்கு உண்டான படிப்பு படிச்சிருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம், செவ்வாய் புதன் இவங்கெல்லாம் சம்மந்தப்படுறாங்க. அப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு. சரி, ஓகே. மொத்தத்தில் இந்த ஜாதகர் சுகஸ்தானம். அப்போ இந்த ஜாதகர் ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு தசையில் பிறந்து குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் எந்த வீட்டுக்கு உடையவர், குரு வந்து 3-6க்கு உடையவர். அப்போ 3-6க்கு உடையவர் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள், உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர் பிறந்தப்போ சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குருதசை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மொத்தத்தில் இந்த ஜாதகம் பிறந்ததே லாபம் தான். ஏன்னா அவர் வந்து காரக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஆதிபத்திய ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 3-6க்கு உடையவர். அப்போ குருதசையில் இவருக்கு எப்படி பலன்றது இருக்கும், 3ஆம் வீட்டு பலனையும் 6ஆம் வீட்டு பலனையும் 11ஆம் வீட்டு வழியாக செஞ்சுருக்கோம். இதை புரிஞ்சுங்க. அடுத்தது இப்போ வந்து 4ஆம் வீட்டு பலனையும் 5ஆம் வீட்டு பலனையும் 6ஆம் வீட்டின் வழியாக பண்ணும் சனி பகவான். அப்போ 6ஆம் வீட்டு வழியாக என்னது உங்களுக்கு, 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி. இது வந்து காமனாக சொல்கிறது, இது நெகட்டிவான பலன். அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சனி ராகம் உட்காந்துருக்கிறார். எப்பயுமே வந்து 6ஆம் வீட்டில் பாவகிரகங்கள்லேருந்து மறையிறது நல்லது தானே இல்லைங்களா. அப்போ 6ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கடன், நோய், எதிரி இது போன்ற அமைப்புகள்லாம் பெரிய அளவில் அங்கே இல்லை. ஏதாவது சின்ன பிரச்சனை வரும், அதை தாங்குகிற அளவுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கடனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி அடைச்சிருவாங்க. நோய் சம்மந்தப்பட்டதும் பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனை வரும், அதுவும் பார்த்திங்கனாக்கா சரியாயிடும். இந்த ஜாதகருக்கு நல்ல வேலை கிடைக்கும்
அப்போ சனி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருக்கிறாரு, சுபத்துவமாக இருக்கிறாரு சனி. அப்போ நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னாக்கா என்னது, சனி சம்மந்தப்பட்ட வேலை. சனி என்னது, சனினாவே என்னதுங்க, மக்கள் தொடர்பு. மக்கள் தொடர்புக்கு உண்டான வேலை, அதாவது மக்களுக்கு நேரடியாக சர்வீஸ் பண்ணுறது, அதுக்கு உண்டான வேலை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு சனி தசையில் 4ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 6ஆம் வீட்டின் வழியாக செஞ்சுருக்கோம். அப்போ 5ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் என்னதுங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம், குழந்தைகள், அடுத்தது பூர்வ புண்ணியம், பூர்வீகம், காதல் சம்பந்தப்பட்டது, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. மொத்தத்தில் எண்ணங்கள் ஸ்தானம், மனம் எண்ணங்கள் ஸ்தானம் இது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு கொஞ்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக தான் இருந்திருக்கும், மறைமுகமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு 6ஆம் வீட்டில், மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு இல்லைங்களா. அப்போ மறைமுகமாக, அப்போ இந்த ஜாதகர் படிப்பு சம்மந்தப்பட்டது இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குலதெய்வ வழிபாடு, காதல் சம்மந்தப்பட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமாக எல்லாம் இவருடைய 4ஆம் வீட்டு ஆதிபத்தியமும் 5ஆம் வீட்டின் ஆதிபத்தியமும் மறைமுகமாக எல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா அவர் சனி வந்து மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அதை புரிஞ்சுங்க. ஓகே, மறைமுகமான புரிஞ்சுங்க. அதாவது படிப்பு அப்படின்னாவே அங்கே தான் கொஞ்சம் பிரேக் ஆகி படிச்சிருக்காரு இல்லைங்களா. அப்போ பிரேக் ஆகி படிச்சிருக்காருன்னா மறைமுகமாக யாரோட சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மேலே வந்திருப்பார் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில். சுருக்கமாக ஒரே லைனில் முடிச்சுட்டேன், அதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஓகே, அதே மாதிரி 5ஆம் வீட்டு இது சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னாங்களா, அதிர்ஷ்டம், குழந்தைகள், பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, அடுத்த காதல் சம்மந்தப்பட்டது, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம். இது நல்ல விதமாக அவருக்கு போயிருக்கும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீட்டு தான் சொல்லியாச்சு. அடுத்தது இந்த 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம், ஆரம்ப கல்வியை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இருந்தாலும் தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனம், குடும்பம், வாக்கு. அப்போ இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்வை இருக்குது. அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு. அப்போ செவ்வாய் பார்வை சுபத்துவமான பார்வை. அவரோட பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியாக இருக்கும், ரொம்ப சவுண்டாக வரும், ரொம்ப சுறுசுறுப்பாக வரும், ரொம்ப கோபமாக வரும். ஆனால் கோபமாக வந்தாலும் அந்த முன்கோபம் வராது. ஏன் முன்கோபம் வராதுன்னா அவங்க செவ்வாய் சுபத்துவம் ஆகிட்டார். செவ்வாய் சுபத்துவம் இல்லை பாவத்துவமாக இருக்காருன்னா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான கோபம், முன்கோபம் வரும். பட் இவருக்கு முன்கோபம் வராது, நல்லா யோசனை பண்ணி நிதானமாக தான் கோபம் வரும். அந்த கோபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாந்தமான இது இருக்கும். என்ன காரணம், இங்கே செவ்வாய் வந்து மட்டுப்படுறாரு சுக்கிரனால சுபத்துவம் ஆகிட்டனால. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல தனம், குடும்பம், வாக்கு. அப்போ வாக்குன்றது பேச்சு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கரெக்டாக வரணுமோ அந்த மாதிரி வரும். அடுத்தது தனம் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்டது, லாபங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக வந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் வந்து பூமி சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ பூமின்றது விவசாயம் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி தசையில் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரி இவருக்கு எல்லா அனுபவங்களும் இவருக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும் சனி தசையில். ஏன்னா விவசாயம் பண்ணுறாரு, லேண்டை வாங்குறது, விற்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமாக நடக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்ன வயசுலேயே நல்ல ஒரு அனுபவம் இந்த ஜாதகருக்கு. அடுத்தது சனி தசை முடிஞ்ச உடனே, சரி இதையும் சொல்லிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டு ஆதிபத்தியம் நம்ம சொல்லிட்டோம். அப்போ தனம், குடும்பம், வாக்கு. அப்போ குடும்பத்தை அமைச்சிக்கிறதுல இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இவரோட பேச்சு குடும்பத்தாரை வந்து கேட்பாங்க, இவரை மதிப்பாங்க, இந்த ஜாதகரை மதிப்பாங்க. அப்போ குடும்பத்தில் இந்த ஜாதகர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்பாங்க. குடும்பத்தோடு இவர் வந்து எல்லா விஷயத்திலும் ஒத்து போவார். அதே சமயத்தில் அவரோட பேச்சு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிரடியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சாந்தமாகவும் இருக்கும், சவுண்டாகவும் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது. அடுத்தது இதுதான் இந்த விஷயம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3ஆம் வீடு தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். அங்கே தொடர்புக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அப்போ இந்த வீட்டை யார் பார்க்குறா, புதனும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. புதனும் தனுசு வீட்டை பார்க்குறாரு, செவ்வாய் 8ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. அப்போ செவ்வாயோட பார்வை சுபத்துவமான பார்வை, புதன் பார்வை அவர் ஆட்சியாகி அவரோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இயல்பாக இருக்குது.
அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைரிய வீரிய இவருக்கு தைரியம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீரியத்தன்மையாக தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், அதே சமயத்தில் அவர் அந்த செயல்படுற விதமாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ராயல்ட்டியாக இருக்கும். அதே சமயத்தில் சும்மா அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு மெதுவாக பட்டதெல்லாம் இருக்கும். அது எந்த அளவுக்கு அவரோட இது இருக்குதோ, திங்கிங் இருக்குதோ, அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, இது பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோடு போட்டால் பார்த்தீங்கன்னாக்கா ரோடு உடனே போட்டுருவார். சும்மா லேட் பண்ணி ரொம்ப டிலே பண்ணி போடுறதெல்லாம் இல்லை. கோடு போட்டாச்சு, இது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னாக்கா அது உடனே அதுக்கு உண்டான ஸ்டெப் வந்து உடனே எடுத்துடுறது, சக்ஸஸ் பண்ணி முடிச்சுடுவார். அந்த மாதிரி அமைப்பு வரும். அப்போ தைரிய வீரிய ஸ்தானம் இங்கே நல்லா இருக்குது. அதே மாதிரி சகோதரன் சம்மந்தப்பட்ட, சகோதரி சம்மந்தப்பட்ட, இளைய சகோதரன் இளைய சகோதரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இணக்கமாக இருக்கும். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா சுப கிரகத்தோட வீடு குரு பார்வை இருக்குது, குருவோட வீடு குரு பார்வை இருக்குது, புதனோட பார்வை இருக்குது, செவ்வாயோட பார்வையும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தைரிய வீரிய சகோதரன் சகோதரி மொத்தத்தில் உடன் பிறந்தவங்களோட, ஏன்னா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் இந்த ஜாதகருக்கு எல்லாம் இளையவங்க தான் எல்லாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்ல விதமாக பார்த்துக்குவார், நல்ல விதமாக இவருக்கு மற்றவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவார். சகோதரத்துவமாக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருடைய இளைய உடன்பிறப்புகளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா இது ஒரு வெற்றி ஸ்தானம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த வீட்டை யார் 3 பேர் பார்க்குறாங்க. குரு பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு, தனித்த புதன், அவர் வந்து சுபர் கணக்கு, சுபர். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை சுபர் இருக்காங்க இங்கே, எத்தனை எல்லா சுபரும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்காங்க. அங்கே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி அவர் சுக்கிரன் வந்து 8ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானம் என்றாலும் கூட அவர் ஆட்சியாக இருக்கிறனால அங்கே மறைவு கிடையாது. ஆக்சுவலாக வந்து சுக்கிரன் வந்து 3ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்லேயும் மறைவார். ஆனால் அவர் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கிறனால அங்கே மறைவு கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் இருக்கிற செவ்வாய் வந்து பார்க்குறாரு, புதன் தனித்த புதன் பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. அப்போ இந்த ஜாதகத்தில் இயற்கை சுவர் என்று சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன். பாருங்கள், இவர் வளர்பிறை சந்திரன் தான், சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரன் தான். பட் ஒளி வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒளி இருக்குது. சந்திரன் வந்து அங்கே உச்சத்துக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாரு. இங்கே ஆட்சி ப்ளஸ் ஆட்சி ஈக்குவல் டு உச்சம், அந்த அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், அப்போ 4 இயற்கை சுபர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் மட்டும் இங்கே பகை வீட்டில் இருக்கிறாரு. சந்திரன் ஒரு உச்சத்துக்கு நிகரான ஆட்சி ப்ளஸ் உச்சத்துக்கு நிகரான அமைப்பில் அங்கே இருக்கிறார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தான் நம்ம சொல்லிட்டோம், 4ஆம் வீடு சொல்லியாச்சு, அடுத்தது 5ஆம் வீடு சொல்லியாச்சு, 6ஆம் வீடு அது சொல்லியாச்சு, அடுத்து 7ஆம் வீடு. 7ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திர ஸ்தானம், களத்திர ஸ்தானம். அப்போ களத்திர ஸ்தானம் அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது, கணவன் மனைவி ஸ்தானம். அப்போ இந்த ஜாதகர் ஆண், அப்போ மனைவிக்கு உண்டான இடம் அது. அடுத்தது பங்குதாரர்கள், நண்பர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அப்போ அந்த 7ஆம் வீட்டோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா அங்கே செவ்வாய் சுபத்துவம் ஆகிறாரு. சனி பார்வை இங்கே இருக்குது, செவ்வாய்க்கு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே செவ்வாய் சனி சம்பந்தம் வந்துடுது, அங்கே சுபத்துவமான ஒரு சம்பந்தம் வந்துடுது. அப்படி இருக்கிறப்ப இந்த அங்கே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய், சுக்கிரன், சூரியன் 3 பேருமே உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கிறாரு, சனி சம்பந்தம் கிடச்சிருது. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில், ஒரு அதிகாரத்துக்கு உண்டான வேலையில் இந்த ஜாதகருடைய மனைவி இருப்பாங்க, அதுக்கு உண்டான அமைப்பு. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகரோட மனைவி செவ்வாய் சனி கூட சூரியன் இருக்கிறாரு. அப்போ சூரியன்றது என்னது, தலைமைக்கு உண்டான அமைப்பு. செவ்வாய் வந்து அதிகாரத்துக்கு உண்டான அமைப்பு. அப்போ சனி வந்து இங்கே அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கும் அதே மாதிரி அமைப்பு. இந்த 7ஆம் வீட்டோட சனி, செவ்வாய்,
சூரியன் இவங்கெல்லாம் சம்மந்தப்படுறதுனால இந்த ஜாதகருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதே துறையில் இந்த ஜாதகரோட துறையிலேயே ஒரு அதிகாரத்துக்கு உண்டான வேலை அதிகாரத்துக்கு உண்டான வேலை அமைப்பு இது இங்கே இருக்குது. சரி, இது வேலை சம்மந்தப்பட்டது. அவங்க மனைவி எப்படி என்னன்றது நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது நண்பர்கள் இங்கே எப்படி இருப்பாங்க? 7ஆம் இடம் செவ்வாய் அப்படின்னாவே உங்களுக்கு நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? அப்போ இந்த செவ்வாய் வீட்டை யார் பார்க்குறா? குரு பார்க்குறாரு. அங்கே இந்த வீடு வலுப்பெறுது, சுபத்துவமாகுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகர் எப்போ இந்த வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம், ஏன்னா உங்களுக்கு இந்த வீடு வலுப்பெற இந்த வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் இந்த ஜாதகருடைய வளர்ச்சி அதீத வளர்ச்சியாக இருக்கும். என்ன காரணம்? 7ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரு. அந்த வீட்டையும் குரு பார்க்குறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன் தொடர்பு இருக்குது. அப்போ செவ்வாய் சுபத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்ததுக்கப்புறம், இந்த ஜாதகரோட மனைவி வந்ததுக்கப்புறம் இந்த ஜாதகருக்கு அதீத குரோத், நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது நண்பர்கள் விஷயத்தில், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குரோத் ஆகி சனி தசை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்தாச்சு. புதன் தசையில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் அந்த பெண்டிங் வச்ச அந்த படிப்பு விஷயத்தில் அந்த பெண்டிங் வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே முடிக்கிறாரு. படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மேற்படிப்பு படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. புதன் தசையில் மேற்படிப்பு படிச்சுக்கிட்டு அதில் பெண்டிங் இருந்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கிறார். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இவர் புதன் தசையில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி நம்ம இருக்கணும், என்ன இது. ஏன்னா புதனில் என்ன கொடுப்பாருங்க? கடனை கொடுப்பாரு. புதனாவே என்னது? கடனை கொடுப்பாரு. அது சுப கடனாக கொடுப்பாரு. ஏன்னா அவர் சுபத்துவமாக இருக்கிறாரு, நல்ல இடத்துல இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு, நல்ல இடத்துல இருக்கிறாரு. அவர் யார் இதில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு புதன் தசையில் கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த புதன் தசையில் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துருப்பாரு. நல்ல ஒரு கடனை கொடுத்து அதன் மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்துருப்பாரு. நல்ல ஒரு அறிவை கொடுத்துருப்பாரு. அப்போ நல்ல ஒரு அறிவை கொடுத்துருக்கிறார் அப்படின்றப்ப அதில் பெரிய வருமானம் இருந்திருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை முடிஞ்சு அதுக்கப்புறம் கேது வந்துச்சு இல்லைங்களா? கேது வந்தவொடனே ஃபஸ்ட்டு 3 வருஷம், மொத்தம் கேது 7 வருஷம் இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட்டு 3 வருஷம் ஒரு அடியை கொடுப்பாரு. கேது எப்பவுமே தூக்கி கொடுத்த ராகு வேணா எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பின்னால் கெடுப்பார். ஆனால் கேது ஃபஸ்ட்டு கெடுப்பார், அப்புறம் கொடுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் அதில் ஒரு அடி விழுவோம். அது கேது வரப்போ சொல்லுவோம். பட் இருந்தாலும் சொல்லிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேது என்ன பண்ணுவார்? ஒரு அடி விழுந்து அதுக்கப்புறம், ஏன்னா தசைன்னு சொல்கிறப்ப கேது சொல்லி தானே ஆகணும். அப்போ ஒரு அடி விழுந்து அதன் மூலயமா ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. ஏன் அப்படி கிடைக்குன்னா கேது புதனோட வீட்டில் தான் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சுக்கிர தசை வந்த உடனே எப்படி சுக்கிர தசையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேது தசையிலே ஒரு நல்ல ஒரு ஞானம், ஒரு நல்ல ஒரு அறிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துடும். அப்போ சுக்கிர தசையில் இப்போ நடப்பு தசாபக்தி, சுக்கிர தசை சனி புக்தி, இப்போ நடப்பு தசாபக்தி. என்கிட்ட பலன் கேட்க வந்தது சுக்கிர தசை குரு புக்தியில் வந்தார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர தசை நடக்குது. அப்போ புதன் தசையில் எப்படி போயிருக்கும்? இவருக்கு என்னென்ன பாக்கியங்கள்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசையில் கிடைச்சிருக்கு. அப்போ புதன் எந்த வீட்டுக்குரியவர்? 12, 9 கூடியவர். 9, 12 கூடியவர். அப்போ 9ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 10ஆம் வீட்டின் 12ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 9ஆம் வீட்டின் வழியாக செஞ்சுருப்பார். அப்போ 9ஆம் வீடுன்றது பாக்கியஸ்தானம். அப்போ இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் பார்த்தீங்கன்னாக்கா விரயங்களும் ஆயிருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே புதன் தசையில் இவருக்கு நடந்திருக்கும். விரயங்களும் ஆயிருக்கும், அதே சமயத்தில் இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் கிடச்சிருக்கும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா புதன் தசை அப்படி போயிருக்கும். கேது தசை புதன் தசை மாதிரியே வேலை செய்வார். ஏன்னா புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சனியும் பார்க்குறாரு. அப்போ சனியும் பார்க்குறாரு.
அப்போ சனி பார்க்குறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது அங்கே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சனி கேது தொடர்பு வருது அப்படின்னாவே உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கோயில் குலதெய்வ இது வழிபாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் இவங்களுக்கு இருந்திருக்கும். சரி, ஓகே, இது வந்து புரிஞ்சுங்க. அடுத்தது சுக்கிர தசையில் இந்த ஜாதக சுக்கிரன் வந்தவனே, ஏன்னா இது லக்னாதிபதி இல்லைங்களா? அப்போ லக்னாதிபதி அங்கே 8ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னா அப்போ 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து பல வழிகளில் எதிர்பாராமல் டக்குன்னு ஒரு விபத்து நடக்கிறது. அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு மேலேருந்து விழுவுறது, இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள். பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்றப்ப திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத பணவரவு, திடீர் லாட்ரி யோகம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், அதன் மூலயமா லாபங்கள் வர்றது. இவர் எங்கெங்கெல்லாம் தொடர்பு வச்சுருக்கிறாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லாபம் இவருக்கு நல்ல விதமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ அந்த 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் உங்களுக்கு சுக்கிரதசை, சனி புக்தி, அவர் பலன் கேட்க வந்தப்போ சுக்கிரன் குரு. அப்போ சுக்கிரன் குருவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் சொல்லலை. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அவர் எதுக்காக வந்து இந்த டைமில் பலன் கேட்க வந்தார்னா, அந்த டைமில் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர் வந்து மூவ் பண்ணுறாரு. அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து எதிர்பாராத திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத பணவரவு, திடீர்னு ஒரு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, ஆனால் அங்கே ஒரு நல்லது நடக்கும். அதில் எந்த மாதிரி இதில் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் சம்மந்தப்பட்டதுலேயும் நல்லது நடக்கும், சூரியன் சம்மந்தப்பட்டதுலேயும் நல்லது நடக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து நல்ல விதமாக என்ஜாய் பண்ணுவீங்க, மறைமுகமாக நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க. மறைமுகமான தொடர்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், நீங்கள் நினச்சே பார்த்துக்க மாட்டீங்க, ஆனால் அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். சரிங்க, அப்புறமா தான் சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் வந்து பொலிட்டிக்கலில் வந்து ஒரு இதில் நிற்க போகிறேன் அப்படின்னாரு. அதை தான் சொல்ல, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதிக சுபத்துவம், உங்களோட வேலை, நீங்கள் வந்து நீதித்துறையில், அதாவது நீதித்துறைக்கு உண்டான படிப்பை படிச்சிருந்தாலும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து மக்கள் தொடர்பு, டைரெக்டாக வந்து மக்களுக்கு உண்டான சர்வீஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக அமைப்பு இருக்குது. ஏன்னா சனி தான் இங்கே அதிக சுபத்துவம், 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 10ஆவதுக்கு ராகு வேற கூட இருக்கிறாரு, இங்கே சுபத்துவமாக வேற இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி சம்மந்தப்பட்ட துறை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு நடப்பு தசாபுக்தி, அந்த டைமில் நடப்பு தசாபுக்தி சுக்கிர தசை, குரு புக்தி. அவர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா எதிர்த்தன்மை உடையவங்க தான். எதிர்த்தன்மை உடையவங்களாக இருந்தாலும் சுக்கிர தசை, அவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு. அதே மாதிரி குரு வந்து அவர் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவர் எந்த வீட்டுக்கு உரியவர்? அவர் 3, 6க்கு உடையவர். 3, 6 அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம், அந்த உபஜயஸ்தானம் அப்படின்னாவே என்னது? வெற்றி ஸ்தானம். அப்போ வெற்றி ஸ்தானத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ப்ளஸ் தசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிர தசை, அவர் 8ஆம் வீடு. 8ஆம் வீடுன்றாவே திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இந்த டைமில். அதனால் உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஆனால் வின் பண்ணுறது, அதிக லீடிங்கில் வின் பண்ண மாட்டீங்க, அதிக லீடிங்கில் வின் பண்ண மாட்டீங்க, கம்மியான லீடிங்கில் தான் வின் பண்ணுவீங்க. ஆனால் அந்த கம்மியான லீடிங் கூட இழுபறியாக தான் இருக்கும், கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. அதுக்கு உண்டான உங்கள் ஜாதக அமைப்பு சொல்லுது.
பத்தாவதுக்கு சூரியன் வேறு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் கூட இருக்கிறாரு, சுக்கிரதசை நடக்குது, செவ்வாய் சம்மந்தப்பட்டது. அப்போ அதிகாரத்துக்கு உண்டான அமைப்பு வரும். இதெல்லாம் நான் சொல்கிறேன். சரி, ஓகே, நடந்துச்சு, தேர்தல் வந்துச்சு, நடந்துச்சு, எல்லாம் கவுண்டிங் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டு ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப நான் இங்கே என்ன சொன்னனோ அது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அங்கே பிரதிபலிக்குது. இத்தனைக்கும் ஜோதிடத்துக்கு புதுசாக நான் வந்திருக்கிறேன். அப்போ தான் பிரதிபலிக்குது. எப்படின்னாக்கா ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. நான் சொன்ன மாதிரி இழுபறி அப்படின்றது பாருங்கள், கரெக்டாக ஏறுது இறங்குறது, ஏறுது இறங்குது, இப்படியே போய் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணியாச்சு. எல்லா தொகுதியும் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஒரு தொகுதியை மட்டும் டிக்ளேர் பண்ணல. நான் வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நான் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நான் இது நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, இவருக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், இவர் தான் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் இப்படி சொன்னீங்க, இழுபறியாக இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க, பேரே வரல அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, ரிசல்ட்டு மட்டும் பாருங்கள். நீங்கள் அந்த ஏறுறது இறங்குறது இழுபறி அதெல்லாம் விட்டுருங்க, ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள், ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்க, எதுக்காக வந்து கான்ஃபிடெண்ட்டாக நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தசை சுக்கிர தசை, குரு புக்தி. அப்போ சுக்கிரன் வந்து லக்னாதிபதி அவர் தான், 8க்குரியவர் அவர் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அந்த தசை நடக்குது, செயல்படுத்துறது யார்? புக்திநாதன் தான் செயல்படுத்தணும். அப்போ புக்திநாதன் யார்? சிம்மத்தில் உட்காந்துருக்கிறாரு. யார்? குரு. அவர் லாபஸ்தானத்தில் சிம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சிம்மாதிபதி என்ன இருக்கிறாரு? அவர் சுக்கிரன் கூட உட்காந்துருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த 11ஆம் வீடு அது ஒரு உபஜயஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெஃபினட்டாக இவர் வின் பண்ணுவார். அதுக்கு இன்னொரு காரணமும் நான் சொன்னேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிர தசை குரு புக்தி டெஃபினட்டாக வந்து நல்லது நடக்கும். என்ன காரணம் அப்படி கேட்டிங்கன்னா, சுக்கிரன் வந்து அசுரகுரு, குரு வந்து தேவகுரு. அப்போ குரு தான் செயல்படுத்தணும். அப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிப்பார். ஆனால் என்னென்னா இந்த டீமுக்கு, இந்த துலா லக்னத்துக்கு அவர் வந்து எதிர்த்தன்மை உடையவர். இருந்தாலும் குரு தான். அவர் வந்து குறைந்த அளவு நல்லது பண்ணுவார், சுத்தமாக வந்து நல்லது பண்ண மாட்டார் அப்படின்லாம் கிடையாது. இதே சேம் டீமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுவார், முழுக்க நல்லது பண்ணுவார். ஆப்போசிட் டீம் அப்படின்றனால குறைந்த அளவு நல்லது பண்ணுவார். அந்த குறைந்த அளவு நல்லது பண்ணுவார் அப்படின்றனால தான் அந்த குறைந்த அளவு லீடிங்கில் ஜெயிப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் இன்னொன்று சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே வந்து குருதசை நடந்து சுக்கிர புக்தி நடந்தால் டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னா. இப்போ சுக்கிரதசை குரு புக்தி நடக்கிறதுனால கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன். அவர் எதிர் டீமாக இருந்தாலும், புக்திநாதன் வந்து எதிர் டீமாக இருந்தாலும், ஆப்போசிட் டீமாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இவர் வந்து லாபஸ்தானத்திலே உட்காந்துருக்கார். ரெண்டாவது வந்து அவர் தேவகுருன்றப்ப அவர் நல்லது மட்டும்தான் பண்ணுவார். சுக்கிரன் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லது பண்ணிடுவார். அவருக்கு பார்வையே ஒரே பார்வை தான் சுக்கிரனுக்கு. ரெண்டாவது அவர் வந்து அசுரகுருக்கு வந்து டக்குன்னு மனசு வராது. ஆனால் குரு வந்து அப்படி இல்லை, யாராவது கொஞ்சம் மனசு இறங்கி அப்படியே ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா உடனே அது அவருக்கு இல்லைனாலும் தூக்கி கொடுத்துருவாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபிடென்ட்டாக மனசில் வச்சு தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால். அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்டையும் சொன்னேன். என்னென்னா, குரு தசை சுக்கிர புக்தியாக இருந்துச்சா, குரு தசை சுக்கிர புக்தியாக இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து வின் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே புக்திநாதன் வந்து யாராக வந்துடுவார்? சுக்கிரனாக வந்துடுவார். சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? அவர் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டு வேலை என்னது? அங்கே நெகட்டிவான வேலையும் இருக்குது, நல்ல விதமான வேலையும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு மிக்ஸ் ஆகி அந்த கலப்பு பலனாக தான் வரும். அங்கே வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. சுக்கிர தசை குரு புக்தி அப்படின்றனால தான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் இதில் வந்து வின் பண்ணிட்டாரு.
வின் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி, அவருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்களா இல்லையா, எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா ப்ரெடிக்ஷன் வந்து நான் சொல்லியிருக்கிறேன், அது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நான் அப்போ தான் ஜோதிடத்துல ஆரம்பத்தில் வந்திருக்கிறேங்களா, அப்போ நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருப்பேன், அப்போ எத்தனை பேர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யார்கிட்ட நான் சொன்னேன்னா அவங்களாம் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொன்னது சரியாக போச்சு, உங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறையா மெசேஜ் கொடுத்தாங்க நம்மளுக்கு. சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வின் பண்ணி, நான் சொன்னேன் இல்லைங்களா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், அப்புறம் வெளி மாநிலம், வெளி ஊர், இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநிலத்துக்கு வின் பண்ணிவிட்டு வெளி மாநிலத்துக்கு போகிறாரு. நான் பாருங்கன்னா ஓப்பனாக பேசலை, நீங்களே புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த ஜாதகத்தை நம்ம அப்ரூவல் வாங்கல, மொத்தத்தில் நான் எந்த ஜாதகத்தை அப்ரூவல் வாங்குறதில்ல, அப்படியே போட்டுறது தான். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டு டைம் இதெல்லாம் நான் வந்து போடுறதில்ல. அதனால் வந்து வின் பண்ணார், அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநிலம் போயிட்டார். வெளி மாநிலம் போனதுக்கு காரணம்னா சுக்கிரதசை 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. லக்னாதிபதியும் அவர் தான், 8ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ அந்த இடத்துல 8ஆம் அதிபதி என்ன பண்ணார், சில வியாதி சம்மந்தப்பட்டது, சில அவமானங்கள், அது இது எல்லாம் 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 கலந்து தான் வரும். நல்ல விஷயமும் வரும், கெட்ட விஷயமும் எல்லாம் கலந்து தான் கொடுப்பார் அவர். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி தசையில் என்னென்ன பண்ணணுமோ அது எத்தனையுமே பண்ணார். இப்போ குரு தசை, இது சுக்கிரதசை குரு புக்தியில் பலன் கேட்க வந்ததுக்கு நான் கரெக்டாக பலன், அவர் என்ன கேட்க வந்தாரோ அதுக்கு நான் சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்து வர புக்தி என்ன புக்தி வருது அப்படின்றது அந்த ஜோதிடத்துக்கு உள்ள புதுசாக அப்போ தான் வந்த, பட் இருந்தாலும் அந்த அது எனக்கு அப்போ திங்க் பண்ணியிருக்கு பாருங்கள், திங்க் பண்ண வச்சுருக்கு, திங்க் பண்ணியிருக்கிறேன். என்னன்னா இப்போ இந்த புக்தி ரைட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம், அப்போ அடுத்த புக்திக்கு அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி உடனே அப்போவே சொல்லிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுறீங்க. அடுத்தது ஒரு பிரபல கட்சியில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இவர் வின் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அடுத்தது வந்து அந்த கட்சியிலேயே ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பீங்க, பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்கு நான் அப்படி சொன்னேன், இவ்வளோ தான் நான் ஏன் இவ்வளோ பாசிட்டிவாக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு புக்திக்கு முன்னாடி இந்த ஜாதகரை யாருக்குமே தெரியாது. இந்த ஜாதகரை குரு புக்திக்கு முன்னாடி இந்த ஜாதகரை தெரியாது. ஏதோ அவங்க சொந்த பந்தங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க கூட படித்தவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமோ ஒழிய பப்ளிக்கு தெரியாது. அப்போ பப்ளிக்கு கொண்டு வந்தது யார்? சனி பகவான் தான். சனி பகவான், அந்த சனி வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறனால அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணணும், மக்கள் தொடர்புக்கு இவருக்கு இன்னும் டெப்த்துக்கு போகணும். அப்படின்றதுனால இந்த சனி புக்தியை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் மக்கள் தொடர்புக்கு இன்னும் டெப்த்தில் போகணும். அப்படி இருக்கிறப்ப அதுக்கு நல்ல விதமான ஒரு பொறுப்பு வரணும். அப்போ பொறுப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கணும், கட்சி ரீதியாக ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்தா தான் இன்னும் நீங்கள் டெப்த்தில் போக முடியும். அதுக்கு உண்டான அமைப்பு அடுத்த புக்தியில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3 நாள் தான் ஆச்சு, 3 நாள் 4 நாள் தான் ஆச்சு, ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்னது வந்து கரெக்டாக இருந்துச்சு. அப்போ பெரிய பொறுப்பு கொடுத்து, அதனால தான் இன்றைக்கி எனக்கு அது அப்போ சொன்னது ஞாபகம் வந்து தான் இப்போ இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்து தான் உடனே வந்து இந்த ஜாதகத்தை நான் இப்போ போடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இது தான். அப்போ நான் வந்து ஆரம்பத்தில் சொன்ன பலன் வந்து எந்த மாதிரி வந்து நான் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து இருந்திருக்கு அப்படின்றத இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்படின்றனால தான் மெயினாக இது வந்து நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரதசை சனி புக்தி எப்படி இருக்கும், இப்போ தான் இப்போ ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, மாதக்கணக்கெலாம் ஆகலை, இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆகுது. இவருக்கு வந்து நல்ல விதமாக போகும். இன்னும் மக்கள் தொடர்பு, இவருக்கு மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய அமைப்பு வந்து நல்ல விதமாக இங்கே சனி புக்தியில் இருக்கும். ஏன்னா இங்கே 6ஆம் வீடு, அங்கே சுபத்துவம், புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ இங்கே வந்து அப்போ பாருங்கள், இங்கே சூரியன் செவ்வாய் இவங்கள சம்மந்தப்படுறதுனால இப்போ சுக்கிரதசை நடக்கிறதுனால அங்கே தலைமைக்கு உண்டான அமைப்புக்கு வராருங்களா. ஏன் வந்து பெரிய லெவலில் தலைமைக்கு போக முடியல அப்படின்னாக்கா, இங்கே சூரியன் வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு.
பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பட் அவரோட வீட்டுக்கு இது 10ஆம் வீடு. சிம்ம வீட்டுக்கு அவர் 10ஆம் வீடு. அவர் பகை வீடாக இருந்தாலும் சிம்ம வீட்டுக்கு அவர் 10ஆம் வீடு. அவர் பகை வீடு. அப்போ பார்த்தீங்கன்னா இது ரிஷபத்தில் வந்து சூரியனுக்கு பெரிய அளவில் அங்கே பாதிப்பு வராது அப்படின்றதுனால தான் இந்த அளவுக்கு வந்து அவர் டக்குன்னு மக்கள் தொடர்பே சுத்தமாக இல்லாத, மக்களுக்கு யாருக்குமே தெரியாது, பப்ளிக் யாருக்குமே தெரியாதவர் திடீர்னு வந்து தூக்கி கொண்டு வந்தது யார் மக்கள் தொடர்புக்கு? ராகு. சனி கூட யார் இருக்காங்க? ராகு. இப்போ பாருங்க, சனி புக்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோன்னா கரெக்டாக வந்து அந்த பொறுப்பு வருது, ப்ளஸ்ஸு அங்கே ராகு கூட இருக்குது. அப்போ பிரம்மாண்டமாக வருது. எதிர்பார்க்கவே இல்லை, அவரே எதிர்பார்க்கல. அவ்வளோதான், நம்ம வந்து இந்த லெவல்லே அப்படியே நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நல்ல விதமாக ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. அது காரணம் என்னது? உங்களுக்கு ராகு. 2 பேருமே ஒரே சாரம், 2 பேருமே ஒரே சாரம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புக்தியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதே புக்தி தான். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு 9ஆம் வீடு, அப்போ 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே எல்லாமே நல்ல விதமாக நடக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் வீடு, 9ஆம் வீடுன்றது உங்களுக்கு என்னது? புதன். அப்போ புதன் புக்தியில் எப்படி இருக்கும் என்னன்றது அது பார்த்துக்கலாம். அது ரைட்டு இருந்தாலும் நல்ல விதமாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் அவர் வந்து பாக்கியாதிபதி, அவர் தனித்த புதனாக இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சுபராக இருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக கிடைக்கும். ஆனாலும் இங்கே இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கேது இருக்கிற, நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். அடுத்தது இவருக்கு 9ஆம் வீடுன்றது என்னது? அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டம், பூர்வீகம், பூர்வ புண்ணியம், தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு, முக்கியமாக பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது. முக்கியமாக இந்த ஜாதகருக்கு பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைச்சனால தான் இவர் வந்து பெரிய மனுஷங்க ஆதரவுனா சும்மா சாதாரணமாக இல்லைங்களா, ஹை லெவலில் இருக்கிறவங்க வந்து இவருக்கு நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஓப்பனாக என்னால் பேச முடியல, அதனால் புரிஞ்சுங்க. ஹை லெவல் அப்படின்னாவே அப்போ அந்த எந்த இதில் இருக்கிறாரோ, குரூப்பில் இருக்கிறாரோ, அந்த குரூப்பில் ஒரு ஹை போஸ்ட்டில் உள்ளவங்க இவருக்கு வந்து சிபாரிசு பண்ணி இவரை வந்து பூஸ்டப் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. அதுதான் எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். புரிஞ்சுங்களா? இவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். என்ன காரணம்னா இவர் அந்த அளவுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து இவர் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த குரூப்பில் இருக்கிற ஹை லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதனுடைய நன்றி கடனாக பார்த்திங்கன்னா இவரை பூஸ்டப் பண்ணுறாங்க. அதெல்லாம் இவரோட ஜாதகத்தில் வருது. அதனால தான் வந்து அந்த ஜாதகப்படி இவருக்கு எல்லாம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை அந்த 9ஆம் வீட்டு ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது எல்லாமே நடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நல்ல இணக்கமாக தான் இருக்கும். அதாவது அப்பா மகனுக்கு பிரிவு அந்த மாதிரிலாம் வந்து இல்லை, அங்கே சண்டை கிண்டெல்லாம் இல்லை. அங்கே வந்து ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. அதே போல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதன் அந்த குலதெய்வ வழிபாடு, யாராவது போய் அந்த கோயில் சம்மந்தப்பட்டதுக்கு ஏதாவது தானங்கன்னு ஏதாவது கேட்டாக்க டக்குன்னு வந்து இவர் கொடுப்பாரு. அதில் வந்து அவங்க கேட்குறதுக்கு மேலேயே அவர் கொடுப்பாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குரு நல்ல இடத்துல இருக்குது, அவரோட அதிநட்பு வீட்டில் இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, தர்ம கர்மாதிபதி இந்த லக்னத்துக்கு 9, 10க்கு உடையவர். இந்த லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு 9, 10க்கு உடையவர். 2 பேருமே ஆட்சியாக இருக்கிறாங்க. 2 பேரும் அவங்கவுங்க தனித்தனியாக பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே ஆட்சியாக இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து உச்சத்துக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா சந்திரன் அங்கே வர்க்கோத்தமமாக இருக்கிறதுனால அது ஒரு ஆட்சி, சந்திரன் இங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால அது ஒரு ஆட்சி. அப்போ ஆட்சி ப்ளஸ் ஆட்சி ஈக்குவல் டு உச்சம். அப்போ தர்ம கர்மாதிபதிகள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்கவுங்க தனித்தனியாக ஆட்சியாக இருக்கிறாங்க, அங்கே பவராக இருக்கிறாங்க, அவங்க பவராக இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து அரசாலும் ஒரு அதாவது ரொம்ப ஹை லெவல் போகலனா கூட
ஒரு ஒரு 60% மேலே போகலாம். 60%. ஏன்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கவுங்க தனித்தனியாக வலுப்பெற்றுக்கிறாங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து தன்னால் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்படியே தன்னால் இவங்களுக்கு வந்து மேலே வரும். அதன் மூலிமா அவங்க நல்ல விதமாக சர்வீஸ் பண்ணுவாங்க. அதன் மூலிமா நல்ல புகழ் கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா தர்ம கர்மாதிபதி யோகம். ஆக்சுவலாக தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னாவே 9, 10 உடையவர்கள் 2 பேருமே ஒரே வீட்டில் இருந்து அதனுடைய தசை வரணும். இந்த ஜாதகருக்கு புதன் தசை வந்து டாப்பில் போயிட்டு இருந்துச்சு. அங்கே சில கடன்கள்லாம் வந்தாலும் அந்த ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து நல்ல இது வந்து பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த தசையில் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து புதன் தசையிலே இவருக்கு ஒரு அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டு விட்டுருச்சு. ஓகே, புதன் இது இந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் ஜீவனஸ்தானம். அப்போ சந்திரன்றது என்னது? பயணம் செய்யக்கூடிய, வேகமாக நகரக்கூடிய கிரகம், வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு இங்கே இருப்பார், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போவார், எங்கே இருக்காருன்னு தெரியாது, பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ என்ன காரணம்? சந்திரன் வந்து அங்கே உச்சத்துக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாங்க. குரு பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்தானங்கள், அந்த ஸ்தானத்தில் இருக்கிற அதிபதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்தானத்தோட அதிபதி எல்லாமே சுபத்துவமாக இருக்கிறாங்க, நல்ல விதமாக இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் வீடு அங்கே ஜீவனங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும். அப்போ ஜீவனன்றது எது? மக்கள் தொடர்பு மூலியமாக இவருக்கு நல்ல விதமாக நடக்கும். ஆனால் இங்கே வந்து சந்திரனுக்கு வந்து அங்கே தனிப்பட்ட சுபத்துவம் எதுவும் கிடையாது. அங்கே உச்சத்துக்கு நிகரான, ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் இருந்தாலும் அங்கே தனிப்பட்ட சுபத்துவம் எதுவும், எக்ஸ்ட்ரா சுபத்துவம் எதுவும் இல்லை. அதனால் அது சரராசி அப்படின்றதுல அங்கே சந்திரன் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கேயே ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த நீர் சம்மந்தப்பட்ட சில பேட் ஹேபிட்ஸில் இருப்பாங்க. அதுக்காக ரொம்ப மோசமாக இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சந்திரன் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டால் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதான் நீர் சம்மந்தப்பட்ட கெமிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த நீர் சம்மந்தப்பட்ட அது பேட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், குட் ஹேபிட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது குரு வந்து பார்த்திங்கனாக்கா உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கிறாரு. குரு உட்காந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அடுத்தது கும்பத்தை பார்க்குறாரு. அடுத்து பார்த்திங்கனாக்கா மேஷத்தை பார்க்குறாரு. இங்கே 4 டிகிரியில் இருக்கிறதுனால இங்கே சனியவும் பார்க்குறாரு. குறைந்த அளவு பார்த்திங்கனாக்கா ராகுவும் பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இருக்குது. அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதகர்கள் லாபம் தான். எதை தொட்டாலும் லாபம் தான். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் லாபம் தான். அவர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணாலும் லாபம்தான், விவசாயம் பண்ணாலும் லாபம்தான், மக்கள் தொடர்புக்கு உண்டான வேலை பண்ணாலும் லாபம்தான், அந்த நீதித்துறை ஸோ அதுதான் பேஸ். அது மூலியமாக பார்த்திங்கனாக்கா நல்ல லாபங்கள் தான். மொத்தத்தில் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லாபம்தான். நஷ்டன்றது இந்த ஜாதகருக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த புதன் தசையில் வேணால் சின்ன லாஸ் வந்திருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த லாஸ் வந்தாலும் அதுக்கு மேலே அவர் வந்து இன்கம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அயன சயன போக சுகஸ்தானம் ப்ளஸ் விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், வெளிநாடு, அங்கே வெளி மாநிலம், இதுக்கு உண்டான அமைப்பு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா 12ஆம் இடம் சுபத்துவம் டைரெக்டாக இல்லை, சனி பார்வை இங்கே இருக்குது. சனி பார்வை இருக்குது. சனி வந்து சுபர் கிடையாது. அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சனி கேது சம்பந்தம் அப்படி வந்துச்சுனாவ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கனாக்கா இவர் இருப்பார். ஏன்னா கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் பார்த்திங்கனாக்கா புதன். அந்த புதன் எப்பப்பெல்லாம் வந்து புக்திகளில் அந்தரத்துலலாம் எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரோ, இப்போ தசை தான் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா, அப்போ புக்திகள் அந்தரங்கள்லாம் எப்போ சம்மந்தப்படுறாரோ அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா இவருக்கு என்னென்ன பாக்கியங்கள் இவர் கிடைக்கணுமோ அப்பப்பெல்லாம் கிடைக்கும். ஓகே, பாக்கியமும் கிடைக்கும்,
அதே சமயத்தில் விரயங்களும் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சில விரயங்கள் ஆனாலும் ரொம்ப விரயங்கள் ஆகாது, ரொம்ப விரயங்கள் ஆகாது. ஏன்னா கேது வந்து சுருங்கக்கூடிய கிரகம். ஒரு ஞானத்தை கொடுப்பார், அந்த இடத்துல ஒரு ஞானத்தை கொடுத்து அங்கே விரயத்தை வந்து ஓவராக பண்ணாமல் ஒரு கம்மியான அளவு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்கம் தான். விரயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்கும். இதே இந்த வீட்டில் ராகுவோ வேறு யாராவது அங்கே இருந்திருந்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு விரயங்கள் வந்து ஜாஸ்தியாகும். அங்கே கேது இருக்கிறனால உங்களுக்கு இந்த பிறவியிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிட்டு அடுத்த பிறவியே இல்லை அப்படின்ற மாதிரி ஜோதிடத்தில் ஒரு அமைப்பு இருக்குது. அது சொல்லுவாங்க. பட் யாருமே வந்து போய் பார்த்துட்டு வந்தது கிடையாது. பட் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஆக மொத்தம் கேது அங்கே இருந்தாங்க, அங்கே விரயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கம்மியாகும். ஆக மொத்தம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இன்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, விரயங்கள் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா கேதுக்கு வீடு கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன். அந்த புதன் என்ன ஆகிட்டார், ஆட்சி ஆகிட்டார். அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அங்கே மூளையை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுவார். இந்த ஜாதகர் யூஸ் பண்ணுறவர் ரொம்ப டெக்னிக்காக, ஏன்னா தனித்த புதன் வேறு இல்லைங்களா, பாக்கியாதிபதி வேறு. அப்போ டெக்னிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த லக்னத்துக்கு அவர் யோகர் வேறு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெக்னிக்காக வந்து யூஸ் பண்ணுவார், மைண்டை வந்து டெக்னிக்காக யூஸ் பண்ணுவார், தந்திரமாக யூஸ் பண்ணுவார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இவருக்கு 4-5 கூடவர் சனி வேறு. அப்போ சனி புதன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீமில் உள்ளவங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்ல விதமாக இருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் பேசினாலும் நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொன்னோம்னா இன்னும் நேரம் ஆகும். சாதாரண ஜாதகத்திலே பலன் வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கனாக்கா இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் பலன் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கால சர்ப்ப தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கால சர்ப்ப தோஷம் அப்படின்னாவே கேது ராகு கேதுக்கு உள்ளே எல்லா கிரகமும் வந்துருச்சு, ஆனால் லக்னம் மட்டும் வெளியே வந்துருச்சு. அப்போ இதுக்கு வந்து கால சர்ப்ப தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, லக்னம் தானே வெளியே வந்துருச்சு ஆனால் கால சர்ப்ப தோஷம், லக்னமும் உள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் இவர் இந்த ஜாதகரை பிறந்ததுலேருந்து சூப்பர். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யோக தசை தான் பாருங்கள். அவர் பிறப்பு குரு தசை, குரு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆனால் இந்த டைமுக்கு எதிரி 3-6க்கு உடையவர். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா மாத கணக்கில் இருந்து முடிஞ்சு போச்சு. அவருக்கு மாத கணக்கு தான், குரு தசையாக மாத கணக்கில் தான் அவருக்கு இருந்திருக்கு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு தசை தான் கொஞ்சம் லைட்டாக சிக்கல் வழிய. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, குருக்கு அப்புறம் சனி வந்துச்சு, புதன், எல்லாம் பெரிய பெரிய தசையை. சனி புதன் கேது இடையில விட்டுருங்க, சுக்கிரன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய தசையை. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா யோக தசை, யோக ஜாதகம், யோக தசை. சில பேருக்கு ஜாதகம் வந்து நல்லா யோகமாக இருந்து தசை வந்து எல்லாம் ஆப்போசிட்டான அவயோக தசாவாக வந்துச்சுனாக்கா ஒரு யூஸும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாதகமும் நல்ல ஜாதகம், யோகமான ஜாதகம், தசையும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான தசை, எல்லாம் பெரிய பெரிய தசை. இந்த மாதிரி ஒரு 2 தசை வந்துச்சுனாக்கா ஒரு 30-35 வருஷம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே வந்துச்சு, நல்ல விதமாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த தலைமுறைக்கு நல்ல விதமாக, அடுத்த தலைமுறையை நல்ல விதமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை வந்து இவங்க உருவாக்கிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜாதகங்கள் ரொம்ப சூப்பராக. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தசை நல்லா வரும், யோகமான தசையாக வரும். கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இடத்துல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் எல்லா கிரகமும் வந்து சூப்பரான கிரகம், எல்லா கிரகமும் வந்து நல்ல இடத்துல உட்காந்துருக்குறாங்க. இந்த லக்னத்துக்கு ஆப்போசிட்டான டீமில் இருக்கிற கிரகமாக இருக்கட்டும், எந்த கிரகமாக இருந்தாலும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல உட்காந்துருக்குறாங்க. பாருங்கள், சனி பகவான் வந்து இந்த டீமுக்கு எதிரியாக இருந்தாலும் அது சம வீடாக இருந்தாலும் உங்களுக்கு சனி வந்து அங்கே குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சுபத்துவம். அங்கே ராகு உட்காந்துருக்காரு, குரு பார்வையில் வேற இருக்கிறாரு, டிகிரி வைஸ் பார்க்குறப்ப குரு பார்வையில் இருக்கிறாரு. அப்போ இங்கேருந்தே எடுத்துங்க, லக்னத்தை விட்டுருங்க. சரி, லக்னமே வச்சுங்க. லக்னமே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட வீடு தானே, அப்போ சுப கிரகம். அவர் வந்து ஆட்சி ஆகிட்டார், அந்த வீட்டு அதிபதி லக்னாதிபதி ஆட்சி ஆகிட்டார். ஓகே, இது ஒன்று எடுத்துங்க. அடுத்தது
ரெண்டாம் வீடு வந்து யார் யார் பார்க்குறா பாருங்க, சுக்கிரன் பார்க்குறாரு, சுபத்துவம் ஆயாச்சுங்களா. செவ்வாய் அவர் வீட்டை அவர் பார்த்து ஸ்ட்ராங் ஆகிறாங்க, சூரியனும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங் ஆகி போயிடுது. மூன்றாம் வீட்டை யார் யார் பார்க்குறாங்க பாருங்க, தனித்த புதன் பார்க்குறாரு, அடுத்தது செவ்வாயும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு, 3 பேர் பார்க்குறாங்க. அப்போ இங்கே ஸ்ட்ராங் ஆகுதுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிற சந்திரன் இங்கே பார்க்குறாரு, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடமும் வலுவாகுது. அடுத்தது குரு இங்கே பார்க்குறாரு, இந்த இடம் ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வை ப்ளஸ்ஸு குருவோட வீடு இது. அப்போ இங்கே இருக்கிற கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம். அதே மாதிரி உங்களுக்கு குரு பார்வை இந்த வீட்டையும் பார்க்குறாரு, டிகவேஸ் பார்க்குறப்ப இங்கேயும் பார்க்குறாரு, அப்போ ரெண்டுத்துக்கும் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீடு சுபத்துவம், இங்கே சுக்கிரனோட வீடு ஆட்சி, அங்கேயே சுபத்துவம். இந்த வீட்டு அதிபதி அங்கேயே ஆட்சி, அங்கேயே சுபத்துவம். இந்த வீட்டு அதிபதி அங்கேயே ஆட்சி, அதுவும் சுபத்துவம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு அங்கேயே லாபஸ்தானத்தில் அவரோட அதிநட்பு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ கேது பார்த்தீங்கன்னா புதனோட வீடு, இவர் வந்து ஆட்சி ஆகிட்டார். மொத்தத்தில் எல்லா வீடும் எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் ப்ளஸ் பவராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, இவ்வளோ பவராக இருந்து தசை மட்டும் ஆப்போசிட்டாக வந்துருந்துச்சுனாக்கா அவ்வளோதான், முடிஞ்சு கதை. டோட்டலாகவே இந்த ஜாதகருக்கு என்னென்ன ஆசைகள்லாம் இருக்குமோ அதெல்லாம் நடக்காது, எல்லாம் வந்து எதிர்மறையாக தான் நடக்கும். சில பேருக்கு ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60% தான் இருக்கும் அதாவது பவராக இருக்கும், 60% தான் பவராக இருக்கும். தசையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஒரு தசை 2 தசை இல்லை 1.5 தசை இப்படி தான் நல்லதாக இருக்கும், அது வந்து மீடியமாக போயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தசை நல்லா வரும், ஆனால் ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டாக இருக்காது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ஒரு யோக ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கணும். இதில் பாருங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம் பாருங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் சும்மா அங்கங்கே ஒன்று தான் சொன்னேன். இதில் சொல்லணுன்னாக்கா இன்னும் 2 மணி நேரம் ஆனாலும் அப்படியே நின்றுட்டு ஒவ்வொன்றா அப்படி சொல்லிகிட்டு இருக்கலாம். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பலன் கேட்க வந்தவர் சுக்கிர தசை குரு புக்தியில் பலன் கேட்க வந்தார். அதில் எப்படி இருப்பார் அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சுக்கிர தசை சனி புக்தியில் எப்படி இருப்பார் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு மற்ற பலன்லாம் நான் வந்து சொன்னேன். அது இல்லாமல் இந்த 12 வீட்டோட ஆதிபத்தியத்தில் என்னென்ன எப்படி நடந்திருக்கு என்ன இது அப்படின்றத ஓரளவுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். இதை ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? சரி, அடுத்த வகுப்பில் என்னன்றது பார்ப்போம். நன்றி.